வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மேட்ச் பத்தி ப்ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ டிசி விசஸ் பிபிகேஎஸ். ஸோ ஆக்சுவலா ரெண்டு டீமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர். யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. பிபிகேஎஸ் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்துட்டு டெல்லியில் நடக்குது. ஸோ டெல்லி கேன் டூ எனி திங் தட் தே வாண்ட். ஸோ வித் தேர் பேட்டிங் ஆர்டர் அண்ட் ஆல்சோ பவுலிங்கும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் பத்தி நம்ம இனிஷியல் தாட்ஸ் மிஸ்டர் கியூடாக் இருந்து கேட்போம். ஸோ கியூடாக், நீ இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? ஆக்சுவலா நாளைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில நடக்குது அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல. இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படி பாக்குறேன்னா வந்து டெல்லி மேனேஜ்மெண்டால சாக் பண்ணப்படுத்த ஒருத்தரும், அதே மாதிரி வந்து நம்ம பஞ்சாப் மேனேஜ்மெண்டால ஸ்டாப் பண்ண ஒருத்தரும் ஆப்போசிட்டா ஆட போறாங்க ரெண்டு டீமுக்கு எதிராக. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறேன். ஓ, நீ டெல்லி ஸ்ரேயஸ் ஐயர். ஓ, பழைய பழைய டீமா டெல்லிக்கு ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லிக்கு. டெல்லிக்கு ஸ்ரேயஸ் ஐயரு, கேஎலுக்கு பஞ்சாப், ரெண்டு கரெக்ட் பேரும் கரெக்ட். கேப்டன். ஒரு காலத்துல ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு தூக்கி நிறுத்தின டீம் டெல்லி. அதுக்கப்புறம் அவர் கேகேஆர் போனாரு, அங்கேயும் சாக் பண்ணாங்க. இப்ப பஞ்சாப் வந்தாரு, பஞ்சாப் இப்ப நல்லா பாத்துக்கிறாங்க கேகேஆர் ஸ்ரேயஸ் ஐயரை. யா. சோ இனிஷியல் தாட்ஸ். கேஎல் ராகுல் அதேதான், பஞ்சாப்ல சாக் பண்ணாங்க. பஞ்சாப்ல சாக் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு லக்னோ லக்னோ லக்னோ. லக்னோ போனாரு. லக்னோல ரொம்ப ரொம்ப பெரிய அடி கொடுத்ததுனால இப்ப திருப்பி டெல்லிக்கு வந்திருக்காரு. எதிர்பார்ப்போம். ம். யா. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இனிஷியல் தாட்ஸ் அதான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மேட்ச் எப்படி வேணா போலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த பிட்ச் ரிப்போர்ட் பத்தி பாத்தியா? என்ன என்ன தோணுது உனக்கு? இது டே நைட் மேட்ச். ஸோ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பத்தி? இல்ல வந்து இந்த மேட்ச் பத்தி ஆக்சுவலா டாஸ்க் வில் பி க்ரூசியல் ஃபேக்டர்னு எல்லா மேட்ச் சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த மேட்ச்சும் டாஸ்க் க்ரூசியலா தான் இருக்கும். ம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நடக்குது அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல. மோஸ்டா பாட்டா தான் அது வந்து மதியான மேட்சா இருந்தாலும் சரி, நைட் மேட்சா இருந்தாலும் சரி, நம்ம அப்படிதான் இந்த பிச்சர்ஸ் இருந்திருக்கு. ம் மேபி இது டே அண்ட் டே கேம் அப்படின்றதுனால ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்குமா. ஸோ எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் எப்படி போடுறாங்க, நல்லா போடுறாங்கன்றது எனக்கு மேட்ச்ல வைட்டா இருக்கும்னு தோணுது. ம் ஓகே. ஸோ டாஸ் வின் பண்ணா சூஸ் டு பேட்டா? இல்ல எப்படினாலும் பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் சேஸ் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மாத்த மாட்டாங்க. ம் ஓகே. ஸோ வந்துட்டு லைக் தாட்ஸ் என்னவா இருக்குன்னா, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இந்த நாளைக்கு இந்த ரெண்டு டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அசிஸ்டன்ஸ் சொல்ல வரேன். இல்ல அசிஸ்டன்ஸ் இருக்குமான்னு தெரியல பிச்சு. மேபி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கறேன் நான். உங்களையும் டவுட்டா தான் சொல்லி முடிக்கிறேன். ம் 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 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ ஏன்னா ஆக்சுவலா நீ எல்லாருமே லைக் அந்த டே கேம்னாலே ஐ திங்க் தே வில் ப்ரிஃபர் ஸ்பின்னர்ஸ். ஸோ வந்துட்டு எந்த மேட்சாவே இருக்கட்டும், எந்த டீமாவே இருக்கட்டும், மினிமம் தே வில் கோ வித் டூ ஸ்பின்னர்ஸ். ஏன்னா ஸ்பின்னர் இல்லாம டே டே கேம் ஆட முடியாது. அண்ட் அதான் வெயிட் பண்ணி ஸ்பின்னர்ஸ் பார்க்கலாம். வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு பேட்டிங் பிச்சா இருந்தாலுமே அந்த அந்த நாள்ல வந்துட்டு கம்மியா தான் ரன்ஸ் போவாங்க. ஸோ எனக்கு என்னமோ ஸ்பின்னர்ஸ் வந்து ரிலே பண்ணலாம்னு தோணுது. அண்ட் இந்த பஞ்சாப் பக்கம் வருவோம் ஃபர்ஸ்ட். பஞ்சாப்ல ஸ்பின்னர்ஸ் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. அதான் நம்ம பிளேயிங் லெவன் வழியா போயிட்டு அப்படியே வரும்போது போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஓகே. டெல்லி அதான். பார்த்துருவோம். சோ அப்படியே பிளேயிங் லெவன் ஆரம்பிச்சிடலாம். சோ பஞ்சாப் மூலமே ஓகே வருவோம். சோ ஓகே. பஞ்சாப்ல வந்துட்டு பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஸ்பின்னர்ஸ் வேணும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி ஒரு டே கேம்ன்றதுனால ம். ஹர்ப்ரீத் பிரார் உள்ள கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹர்ப்ரீத் அதுல பிரார் actually வைசாக் விஜயகுமார் தான் நீங்க டிராப் பண்ற மாதிரி இருக்கும். ம், ம், ம். ஆனா என்னன்னா வைசாக் விஜயகுமாரும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. மேபி அந்த கால் எடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அர்பித் ம். பாரா உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அந்த சேஞ்ச் அவங்கள பாதிக்க போறது இல்லை. அந்த சேஞ்ச் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு என்னவோ இன்சைட்ல இருந்து ரிப்போர்ட் வந்ததை பத்தி பார்த்தா கூப்பர் கான்லி வந்து இந்த மேட்ச்ல வந்து பவுலிங் போட அவைலபிள், அந்த ஃபிட்னஸ் அவருக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ம். கூப்பர் கான்லியால பவுலிங் போட முடியும் அப்படின்னா அதே அவங்க இதே பிளேயிங்களோட ஸ்டக் ஆயிட்டு நமக்கு சஹல் 4 ஓவரும் கூப்பர் கான்லி 2 ஓவரும் கொடுத்து அந்த 6 ஓவர் ஸ்பின்னே அவங்க வச்சு இனாஃபா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கூப்பர் கான்லி பவுலிங் போட்டாலுமே சோ ஓகே. ஸ்பின்னர் டே கேம்னால அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே கண்டிப்பா. மாதிரி அவங்க ஸ்குவாடையும் மாத்தணும்ன்ற ஒரு ப்ரெஷரும் இல்ல. இதுக்காக ஒரு ஸ்பின்னர் கொண்டு வரணும் அப்படின்னா. சோ நம்ம டெல்லி பக்கம் போவோம். சோ டெல்லியில வந்துட்டு நீ ஒருத்தர் சொல்லினே இருப்பல, அவர் இந்த மேட்ச் ஆடுவாரா? இந்த மேட்ச் ஆச்சு. நான் அதான் இப்ப வந்து அதான் பஞ்சாப்ல எங்களோட பேசிட்டோம். சேஞ்சஸ் கொண்டு வந்தா அந்த ஒரு சேஞ்ச் தான் கொண்டு வருவாங்க. ம். டெல்லியில பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து போன மேட்ச் நிதிஷ் ராணா ஆடுனாரு. ஆமா. ம். அவரு 4 ஓவர் குடுத்தாங்க. ஸோ ம். வந்து அவங்க நிதிஷ் ராணாவே கூட திருப்பி போட வைப்பாங்களா? இல்ல விப்ரா சிங்க கொண்டு வருவாங்களா? அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ம். வந்து
2 டீம்லயும் சேர்ந்து வருமா இல்லையான்றது தெரியாம இருக்கு. பஞ்சாப் டீமும் செட்டில்ட் யூனிட்டா இருக்கு. மேபி அவங்க ஒரு சான்ஸ் எடுத்து ஹர்ப்ரீத் பால் ஸ்லோவா இருக்குமோ, ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஹர்ப்ரீத் பால் ஆட வாய்ப்பு இருக்கு. ம். டெல்லியில வந்து அவங்க மாத்துவாங்களா மாட்டாங்களான்றது வந்து அவருக்கு தான் தெரியும். நம்ம எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இல்ல அங்க. ம். ம். ஸோ ஏன்னா அவங்க ஆக்சுவலா இப்ப வந்து ம். நம்ம எப்படி சொல்றது, பழைய இந்த டீம் மாரி ஆயிட்டாங்க. லக்னோ டீம் மாரியும் பழைய இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கொல்கத்தா இருந்துச்சு பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் பரவாயில்ல நீ ஆடுனாங்களே மாத்தி மாத்தி ஆட வச்சாங்களே அந்த மாதிரி ஆடுற மாத்தி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி இப்ப. சோ வந்து இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ம். 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 ஸோ ஆக்சுவலா நம்ம டெல்லி வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்து லைக் அவங்களுக்கு ஒரு க்ரூஷியல் மேட்ச் இருக்கும்னு தோணுது. ஏன்னா நீ அவங்க பிக்சர்ஸ் பாத்தீங்கனாலே இதுக்கப்புறம் ஆர்சிபி கூட ஆடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு திரும்பி வந்துட்டு இவங்க கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட திரும்பி மேட்ச் வருது. ஸோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் க்ரூஷியலா இருக்கும்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் ப்ரெடிக்ஷன் லைக் யார் வந்து நல்லா லைக் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பா அந்த செக்ஷனுக்கு வருவோம். ஸோ ரித்து என்ன நினைக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ்ல யார் லைக் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பா? டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து அதான் சொல்றேன் நான் திருப்பியும் வந்து சின்ன கிரவுண்டு ஓப்பனிங் வர நான் கேஎல் ராகுல தான் பேங்க் பண்றேன். என்னோட பேங்கபிள் பிளேயரா கேஎல் ராகுல் எடுக்கிறேன். ம். கேஎல் ராகுல் பே கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெல்லிக்கு பாக்குறேன். ஓகே. சோ நீங்க கேஎல் ராகுல் வந்துட்டு பேட்டிங்கா இல்ல பவுலிங் யார சொல்வ? பவுலிங் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து கன்ஃபார்மா குல்தீப் இல்ல அக்சர் 2 பேருமே டேண்டமா போட்டு நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி எனக்கு குல்தீப் அதை விட நாளைக்கு அக்சர் பட்டி நல்லா பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது ஆக்சுவலா. ஸோ வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட்ஸ்மேன் வந்து கேஎல் ராகுல் அண்ட் பவுலர் வந்து நான் அக்சர் பட்டியல பிக் பண்றேன். ம். சோ அதான் எனக்கு என்னமோ அதான் நீ சொன்ன மாதிரி மேபி அக்சர் பட்டேல் ஏன்னா கீயா இருப்பான்னு தோணுது. லைக் டே கேம் பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்மே ஒரு 4 ஓவர் வந்துட்டு பக்காவா லைக் விக்கெட் எடுக்கனா கூட 20ல இருந்து 25 ரன் அவ்வளவுதான் அவர் கொடுப்பாரு. ஸோ அதுவே அவருக்கு தெரிஞ்சு போதும். லைக் இந்த T20 மாடர்ன் T20 கேம்ல எனக்கு என்னமோ அக்சர் பட்டேல் அந்த 4 ஓவர் 25 போடால் போதும்னு தோணுது. அண்ட் அட் த சேம் எண்ட் பேட்டிங்லயுமே ஐ எம் கோயிங் வித் திஸ் டைம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ நான் இது ஏன்னா அவ்வளவு பேட்டிங் நான் ஏன் ஸ்டப்ஸ் நான் சொல்றேன்னா அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு அவருக்கு இருக்கு. கண்டிப்பா நான் கேஎல் ராகுல் ஒத்துக்கிறேன். கேஎல் ராகுல் வந்துட்டு அந்த ரோல் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். பட் எனக்கு என்னமோ ஆன் அண்ட் ஆஃபா இருக்காருன்னு தோணுது கேஎல் ராகுல் இந்த சீசன். கரெக்ட் தான். சோ எனக்கு என்ன இல்ல ஃபுல் தோணுதுன்னா ஃபிளெட்ஜ்ல இருக்க கேஎல் ராகுல நம்ம பார்க்கல ஆக்சுவலி. ம், நீங்க போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா அந்த 200+ ஸ்டேஜ்ல வந்து ஒரு பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப இழுத்தடிக்க போய் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இப்போ நினைப்பு இருக்கான்னு ம், பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் ம், பண்றாரு. அன்லைக் கேஎல் ராகுல் திங்ஸ் நிறைய பண்றாரு. நீங்க சொல்றது ஆக்சுவலி நான் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் யோசிச்சேன். ஆனா ம், அவர் 50 அடிச்சிருக்காரு. டே கேம் வேற. ஸோ அவருக்கு அந்த கரெக்டா ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தேன். ம். சோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் அப்ஸும் அண்ட் பவுலிங்ல அக்சர் பட்டேல். சோ நெக்ஸ்ட் நம்ம பஞ்சாப் வருவோம். பஞ்சாப்ல யாரு உன் ஆள் தானா? நாளைக்கு கண்டிப்பாங்க. போன மேட்சே வந்து பெரிய ரன் அடிக்க லா ஆஃப் ஆவரேஜ் இதுனாங்க. சரி ம், ஓகே போன மேட்ச் ஒரு எட்ஜ்ல கேட்ச் பண்ணி போயிடுச்சு. நாளைக்கு கன்ஃபார்மா வந்து சரி எனக்கு பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கு வந்து பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸரை நான் பிக் பண்றேன். நீங்க பவுலிங்லன்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ம், சூப்பரா போட்டுருக்காரு. நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஹர்ஷதீப்பே நாளைக்கும் மேட்சுக்கு ஒரு கேம் சேஞ்சரா எடுக்கிறேன் பஞ்சாப் பவுலிங் பொறுத்த வரைக்கும். ம். ஓகே. ஆக்சுவலா நான் வந்துட்டு பவுலிங்ல வந்து நான் யுஸ்வேந்திர சகல் எடுக்கலான்னு இருக்கேன். சோ இது ஏன்னா அவர் வந்துட்டு லைக் ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்லயே சொன்னாரு நான் வந்துட்டு இந்த ஐபிஎல்காக வந்துட்டு நான் வந்துட்டு லைக் பாடிலாம் நல்லா இது பண்ணி ஃபிட்னஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி லைக் பேட் ஆல்கோஹால் ஹேபிட்டே விட்டுருக்காரு. ஆல்கோஹால் அந்த மாதிரிலாம் சொன்னாரு. அண்ட் எனக்கு என்னமோ அவர் டே கேம்ல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் சான்ஸ் தோணுது. ஏன்னா அவர் கண்டிப்பா. கண்டிப்பா அடிக்க பார்ப்பாங்க. சோ அடிக்க பார்த்து விக்கெட் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஐ எம் கோயிங் வித் யுஸ்வேந்தர் சகல். அண்ட் பேட்டிங்ல எனக்கு என்னமோ பிரியான் சாரியா இந்த மாதிரி ஆடுவார்னு தோணுது. ஏன்னா பிரியான் சாரியாவை விக்கெட் எடுக்கக்கூடிய பேட்ஸ் பவுலர்ஸ் அங்க இல்ல. டக்குன்னு அந்த தூக்குற மாதிரி. சோ எனக்கு என்னமோ பிரியான் சாரியா செட்டில் விட்டுருவாங்களோன்னு தோணுது டிசி. சோ அது பண்ணாம இருக்கணும் டிசி ஜெயிக்கணும்னா. சோ அவர் வந்துட்டு நின்ட்டாருன்னா கண்டிப்பா அடிச்சிருவாரு பொழந்துருவாரு அவரு. சோ எனக்கு என்னமோ பிரியான் சாரியா அண்ட் ஐ எம் கோயிங் வித் யுஸ்வேந்தர் சகல். அண்ட் சோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். சோ இட்ஸ் none other than prediction. சோ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் பத்தி வருவோம். சோ நீ என்ன நினைக்கிற டிசியா பஞ்சாப் கிங்ஸா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பஞ்சாப் கூடயே இருக்கேன். ஏன்னா வந்து பஞ்சாப் கூட. டிசி வந்து என்ன இல்ல நான் ஏன்னு சொல்லிடுறேன். ம், 2 டீமே வந்து அதான் சொல்றேனே, நீங்க எப்படி நீங்க சொல்ற மாரி பஞ்சாப்ல எல்லாருமே வந்து ஆன் அண்ட் ஆஃபா அந்த பிளேயர் இருக்கான்ற மாரி எந்த பிளேயருமே இல்ல. டெல்லியில வந்து நெறைய பிளேயர்ஸ் ஆக்சுவலா ஆன் அண்ட் ஆஃபா இருக்காங்க. அதே ம், மாரி அவங்க இன்னும் இதான் என்னோட காம்பினேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ம்,
போன மேட்ச் வந்து நிதிஷ் ராணா 3ல வந்து ஆடுறாரு, ஒரு மேட்ச் கருணாய் ஆடுறாரு, ஒரு ம். மேட்ச் பாத்தீங்கன்னா சமீர் எஸ்பியை 3ல அனுப்புறாங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால நான் பஞ்சாபோடயே ஸ்டிக் பண்றேன். ம். ஆனா நீ சொல்றதுல ஏன்னா எனக்கே நீயே யோசிச்சு பாரேன். ஒரு டீம் வந்துட்டு 7 மேட்ச் ஆடி சாரி 7 மேட்ச் ஆடி சாரி 6 மேட்ச் ஆடி இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. ஆமா, ஆமா. அவங்க பிளேயிங் லெவல்ல மாத்துவாங்கன்னு நினைக்கிறியா நீ? அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. சோ எனக்கு அதுதான் சொல்றேன். அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த மேட்சும் டாமினேட் பண்ணுவாங்க தான். பட் ஆனா இது டிசிக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு எல்லா டீமும் ஜெயிக்கக்கூடிய ஒரு டீம். சோ இவங்கள தோக்கடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ். 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிப்பா. மாரி இது. சோ எனக்கு என்னமோ டிசி வந்துட்டு இந்த மேட்ச் நீ நினைச்ச மாரி பிளேயிங் டவுன்ல வந்துட்டு தே நீட் டு ஃபைண்ட் சம்திங். இல்லனா அவங்க இனிமே ஆன் அண்ட் ஆஃப் தான் இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். சோ இந்த மேட்ச் பத்தி நம்ம ரிவ்யூ முடிச்சுக்கலாம். லைக் ப்ரிவ்யூ முடிச்சுக்கலாமா? ஓகே தான். நீங்க க்ளோசிங் டாக்ஸ் ஏதாச்சும் குடுக்கணும்னா குடுத்துட்டு முடிச்சு. ஓகே. சோ க்ளோசிங் தாட்ஸா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் டிசி வில் லைக் நான் ப்ரெடிக்ஷன் தரவே இல்ல. சோ ஐ அம் கோயிங் வித் டிசி திஸ் டைம். சோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் பஞ்சாப் அடி வாங்குவாங்கன்னு தோணுது இந்த மேட்ச். ஏன்னா அந்த அந்த ஜிங்க்ஸ்ன்ற பிரேக் ஆகி தானே ஆகணும். 6 மேட்ச். ஸோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்து டிசி ஹோம் கிரவுண்டு அதே மாதிரி மார்னிங் லைக் டே கேம். ஸோ எல்லாமே எனக்கு என்னமோ டிசிக்கு சதமா இருக்குன்னு தோணுது. ஸோ ஐ எம் கோயிங் வித் டிசி திஸ் டைம் அண்ட் ஐ எம் கிவிங் எட்ஜ் ஒன்லி 51. ஸோ 51-49 தான் தரேன். ஸோ பொறுத்து பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் இட் வில் பி லைக் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ நம்ம கண்டிப்பா. பொறுத்து பார்ப்போம். ஸோ நம்ம இதோட இந்த மேட்சோட ப்ரிவியூ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம இதோட நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் கோயிங் டு பி மேட்ச் நம்பர் 36 அண்ட் இட்ஸ் நைட் கேம் and it's going to be Rajasthan Royals taking on Sunrisers Hyderabad. So இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? உன் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ராஜஸ்தான் ராயல்ஸ் பவர் ஹவுஸ் ஹைதராபாத்னு சொல்லணும். பவர் ஹவுஸா இருக்கு அவங்க டீமு. பவுலிங்கே நாங்க வந்து ஒரு பவர் ஹவுஸ் தான்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தானும் ஒன்றும் சும்மா இல்லை. 120 ரன் அடிச்சுட்டு அதுலயே 40 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு வராங்கன்றது அவங்களும் வந்து ஒரு ரெக்கனிங் ஃபோர்ஸா இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு மதியான மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இதுவா போதோ அதே மாதிரி நைட் மேட்சும் அதே மாதிரி இன்டென்சிட்டியோட இன்ட்ரெஸ்டா போகும்னு எதிர்பார்க்கறேன். ஆக்சுவலா 2 மேட்சுமே வந்துட்டு அதான் நான் நினைச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு தோணுது. இந்த மேட்ச்ல வந்துட்டு ஆக்சுவலா இனிஷியல் தாட்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் நடக்கிறது வந்து ஜெய்ப்பூர்ல. சோ எனக்கு என்னமோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீ என்ன நினைக்கிற இந்த கண்டிப்பா. பிட்ச் பத்தி? சோ நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பத்தி வருவோம். சோ இந்த மேட்ச் பிட்ச் ரிப்போர்ட்ல லைக் எவ்வளவு அடிச்சா லைக் வின்னிங் ஸ்கோர் நினைக்கிற? 210 அடிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா. 210 would be winning score தான் நான் நினைக்கிறேன். 210 அடிக்கணும்ன்றியா அந்த மேட்ச் இந்த இதுல? ஆமா. ஓகே. சோ நீங்க நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஹைதராபாத்ல பேட்டிங் லைனப்புக்கும் அவங்க இருக்க ஃபார்முக்கும் 210 என்றதுதான் கன்ஃபார்மா ஒரு வின்னிங் ஸ்கோரா இருக்கும் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ம், 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 அதே மாதிரி 210 வந்து ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அடிச்சாலும் ம், 210 இவங்க சேஸ் பண்றது இவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து இப்ப நீ கடைசியில பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் அவங்களும் அடிக்கலன்னா உங்க டீம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. ம், ஸோ ம், வந்து 210 would be a winning score என்னை பொறுத்த வரைக்கும். ம். கரெக்ட். நான் ஆக்சுவலா வந்து ஒரு கேள்வி கேக்குறேன். ஆக்சுவலா நீ இப்ப இந்த ரீசன்ட் ட்ரெண்ட் பாத்தியான்னு தெரியல. எல்லா டீம்ஸுமே வந்துட்டு லைக் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிறாங்க. ஆனா சேசிங் பண்ண டீம் தோத்துனே இருக்கு. சோ இந்த மேட்ச்ல வந்துட்டு லைக் இஃப் எஸ்ஆர்எச் வின்ஸ் த டாஸ்னு வச்சுக்கோயேன், அவங்க பேட்டிங் எடுப்பாங்களா இல்ல பவுலிங் லைக் இதுவா இருப்பாங்களா, இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ்ஆர்எச் வந்து அவங்க பேட்டிங் தான் ஆடதான் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களான்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து டிஃபெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. கரெக்ட் தான். சோ அவங்க ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா அதுவும் பேட்டிங் இல்லாம தான். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க பவுலிங் நல்லா தான் பண்றாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா ம். அவங்க ஸ்ட்ரென்த்ன்னு பாத்தீங்கன்னா அது பேட்டிங் தான். சோ வந்து அவங்க கன்ஃபார்மா டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு என்னோட இது. ம். அதான். பட் ஆனா எல்லா டீமுமே என்னன்னு தெரியல. லைக் பேட்டிங் லைக் டாஸ் ஜெயிச்சாலே லைக் சூஸ் டு பவுல்னு சொல்றாங்க. சோ அது நான் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் இஷான் கிஷன் லைக் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாரான்ட்டு டாஸ்லயே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேயிங் 11க்கு வருவோம். சோ பிளேயிங் 11 வந்துட்டு எஸ்ஆர்எச்க்கு சேஞ்ச் பண்ணணுமா? எஸ்ஆர்எச் ஆர் ஆர்ஆர் நீ என்ன சொல்லுவ? இல்ல எஸ்ஆர்எஸ் ஆக்சுவலி இப்பதான் அவங்க கரெக்டான காம்பினேஷன் ஃபைன் பண்ணிருக்காங்க. ஈஸ்வரன் ம். மதுசங்காவும் ஆட ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆக்சுவலி பேட் கமிங்ஸ் ஏதோ ட்வீட் மாதிரி போட்டிருந்தாரு. ம். கம்மிங் அண்ட் ஜாயினிங் டுமாரோன்ற மாதிரி. அது சும்மா சர்க்காசமா போட்டாரா இல்லைன்னா இதுவும் தெரியல. அது நீ பாத்தீங்களான்னு தெரியல. அதுக்கு வந்து ஹெட் வேற வந்து திஸ் ஏ போஸ்டர் ஆர் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியா அவரும் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அது ம். என்ன உண்மைன்னு தெரியல. அவங்க கரெக்டான காம்பினேஷன் இப்ப ஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட தான் ஸ்டிக் ஆகிருப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ அது வேற ஒரு கன்சர்னா இருக்குல்ல. எல்லா டீம்லயும் வந்துட்டு அந்த
லைக் பிக் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு லைக் பாதி சீசன் கழிச்சு வராங்க. மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், இந்த சைடுல கமின்ஸா இருக்கட்டும், அண்ட் சென்னையில தோனியா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் ஃபிட் இன் பண்ணணும் போதே ஒரு டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ என்னன்னு கண்டிப்பா. பார்ப்போம் எஸ்ஆர்எஸ்க்கு. ஸோ ஆர்ஆர் பத்தி நான் நினைக்கிறேன் பிளேயிங் லெவன்ல. ஆறாரும் என்ஜேஸும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஷெட்யூல் யூனிட்டா தான் இருக்கு. ம். போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஜய் சர்மா ஆடுனாரு ஆமா. 11லயே. ம். இம்பாக்ட் டபுளா துஷார் தேஷ்பாண்டே இருந்தாரு. மேபி பேட்டிங் ஒழுங்கா போயிருந்தா உங்களுக்கு வந்து சுபம் துபே வந்திருக்க மாட்டாரு. துஷார் தேஷ்பாண்டே தான் வந்திருப்பாரு. ஸோ மேபி அந்த 11 அவங்க ஸ்டிக் ஆகணும்னு தோணுது. துஷார் தேஷ்பாண்டே அண்ட் விஜய் சர்மா 2 பேருமே அவங்க ஆட போறாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தர் தானே ஆட வைப்பாங்க சொல்லியிருந்தோம். அப்படிதான் ஆட வச்சுதான் ஆக்சுவலி அப்படிதான் ஆட வச்சிருந்தாங்க. ஆனா போன மேட்ச் நீங்க பாருங்க துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட்ல பிளேயர்ல இருந்தாரு. சுபம் துபே வரலன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இவர் தான் வந்திருப்பாரு. அப்படியே யஷ்ராஜ் புஞ்சா ஒரு லெக் ஸ்பின்னர் ஹைட்டா இருப்பாரு லெக் ஸ்பின்னர் அவரும் இருந்தார். மேபி அவரை கொண்டு வர யோசிச்சாங்களான்னு தெரியல. அதனால அதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க 3 பேர் 2 பேர் ஆட போறாங்க. அந்த 2 பேர் யாரும் நம்மளுக்கு தெரியல. மத்தபடி அதே பிக்ஸ்ல வந்தான். கரெக்ட். ஸோ ஆர்ஆர் வந்துட்டு அந்த ஒருத்தருக்கு மட்டும் லைக் தே ஆர் கிவிங் நியூ 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 பிளேயர் சான்சஸ். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து அழகா அந்த லெக் ஸ்பின்னர் போட்டாரு. நீ அந்த அவரு நெக்ஸ்ட் யஷ்ராஜ் புஞ்சா எஸ்டால் புஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் சர்மாவே ஆடினாரு. ஸோ இந்த மாதிரி லைக் சுபம் துபே வந்து அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. அந்த மாதிரி ஸோ ஆர்ஆர் வந்துட்டு தேவில் அந்த ஒருத்தரை மட்டும் அவங்க லைக் மாத்தினே இருக்காங்க. ஸோ பிளேயிங் 2 பேர் லெவன் அதான் லைக் இம்பாக்ட் இன்க்ளூடிங் இம்பாக்ட் 2 பேர். ஸோ அந்த மாத்தினே இருக்கனால 2 எனக்கு பேர் என்னமோ ஸ்பாட் அந்த 2 பேருக்கான ஸ்பாட் 3 பேர்ல மாத்தி மாத்தி ஆடுறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஆடுறாங்க. ஸோ அதான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த இதுல இருக்காங்க. அண்ட் ஹிட்மேயர் பத்தி நான் நினைக்கிறேன். ஹிட்மேயர் வந்துட்டு இந்த மேட்ச் லைக் ஒன் டவுன் இறங்கணும்னு நினைக்கிறியா? ஜுரலை கீழே கொண்டு வந்துட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஜுரல் வந்து ஆக்சுவலி வந்து நம்பர் 3ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் சூப்பர்பா ஆடினாரு. ஒரு 80 அடிச்சாரு, ஒரு ம் 50 அடிச்சாரு, நல்ல ஷாட்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ ம் வந்து ஹெட்மேயர் வந்து ஃபினிஷிங் நல்லா தான் பண்ணியிருக்காரு. மேபி நான் என்ன பண்ணுவேன்னா மேபி ஹெட்மேயரை 4 ப்ரமோட் பண்ணிட்டு பராக 5 கொண்டு வரலாமா மேபி யோசிக்கலாமோன்னு தோணுது எனக்கு. நீங்க என்ன பராக் நினைக்கிறீங்க? பராக் ஆல்ரெடி அவன் ஒன் டவுன்ல இருந்து இறங்கினவன் 2 டவுனுக்கு. அவனை இல்ல திரும்பி 2 ஆக்சுவலா டவுனுக்கு. அவர் பராக் அந்த பிரேக் பொசிஷன் பாத்தீங்கன்னா 4ல தான் அவர் நல்லா ரன் அடிச்சாரு. 4 அண்ட் 5ல தான் கம்பைண்டா அடிச்சாரு. போன சீசன் வந்து 4 அவர் 3ல வந்து தான் நிறைய மேட்ச் பக்கத்துல போய் தோத்தாங்க. சோ நான் என்ன சொல்றேன் ஹெட்மேயர் நல்ல ஃபார்ம்ல ஒன் டவுன்ல நல்ல ஃபார்ம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. மேபி வந்து அவர் கூட புஷ் பண்ணலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இல்ல ஆக்சுவலா ஒரு ட்வீட் நான் ஒன்று படிச்சேன் போன இதுல வந்து எப்படின்னா வந்து இப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி பண்றாங்க எடுத்தோடனே 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமிச்சு ஃபுல்லா டெமாலிஷ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அதே மாதிரி ஹெட்மயர் 3 அண்ட் ஹெட்மயர் 3 வந்துட்டு நீங்க சொன்னதுதான் அதான் ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி ஒரு வே எடுக்கலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட ஒரு ரீல் ம், பார்த்தேன். மேபி அதுதான். ஃபைவ்ல ஆக்சுவலி ஜூரல் ஃபைவ்ல நல்லா தான் பண்ணிருக்காரு ராஜஸ்தானுக்கு. ம், மேபி அதையும் அவங்க கொண்டு வரலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டிக் வித் சேம் அதான். ஆர்டர் சேம். ஏன்னா ஹிட்மேயர் வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பாக்ட் எனக்கு தரலையோன்னு தோணுது. லைக் அந்த ஆமா. லைக் லாஸ்ட்ல வந்து இல்ல ஆடும்போது. அவர் ஆக்சுவலி அவரு T20 இதுல வேர்ல்டு வேர்ல்டு கப். கப்ல ஆடின ம் ஃபார்மை வந்து இங்க கொண்டு வரல. அது எப்படி ம் சொல்றது இந்த வருஷம் சீசனை பொறுத்த வரைக்கும் ஹெட்மயர் இஸ் நாட் அரைவ்டுன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான். எனக்கு என்னமோ ஆக்சுவலா ஒரு மேட்ச் அவர் தூக்க வர செஞ்சாங்களே டீம் விட்டு. அந்த ஆமா லுவன் டி பிரிட்டோரியஸ் வர ஆடினாங்க ஒரு மேட்ச். ஸோ இன்ஜுரி அது இன்ஜுரி ஸோ அந்த மாதிரிலாம் லைக் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேயிங் லோன் பத்தி பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி லைக் ஹூ வில் பி த லைக் கேம் சேஞ்சர் ஆஃப் திஸ் மேட்ச். ஸோ அந்த செக்மெண்ட்க்கு வருவோம். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்? யார் வந்துட்டு நல்லா அடிப்பான்னு ப்ரெடிக்ட் பண்ற? என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இசைஸ்வா நல்லா ஆடுவாருன்னு தோணுது. ஏன்னா வந்து கடைசி 2 மேட்சா பெருசா ஆடல. போன ஜெயிச்சாச்சு மேட்சும் ஓகே. ஸ்டார்ட் அடிச்சுட்டு ஆனா கேபிடலைஸ் பண்ணல அவுட் ஆயிடு 20 ரன்ஸ் அடிச்சுட்டு. ஸோ ம் நாளைக்கு அவர் ரொம்ப மேட்ச்லாம் இந்த மாதிரி அடிக்காமலாம் இருக்க மாட்டாரு. ஸோ நாளைக்கு கன்ஃபார்மா வந்து அவர் ஆடுவாரோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ரியான் பராகும் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாரு ஜெயிப்போரு ம் ஹோம் கிரவுண்டு அவங்க அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. ஸோ அவங்க 2 பேருமே எனக்கு அடிப்பாங்கன்னு தோணுது நாளைக்கு ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஓகே. எஸ்ஆர்எஸ்ல நான் திருப்பி அவரே தான் பிக் பண்றேன். டிராவிஸ் ஹெட் தான் நான் எடுக்கிறேன். எல்லா வாட்டியும் ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறாரு. 30 25 40 அடிக்கிறாரு நான் அவுட் ஆயிடாரு. நாளைக்கு மேபி ஒரு ஹை ஸ்கோரா கன்வெர்ட் பண்றாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் டாப் 3ல வந்துட்டு இன்னும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த சார்ஜ் அவருக்கு புஷ் கிடைக்கல ஒரு பிளேயருக்கு அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் இந்த ஐபிஎல்ல. மத்த அபிஷேக் சர்மாவும் வந்துட்டு போன மேட்ச் நல்லா செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அண்ட் இஷான் கிஷனும் வந்துட்டு எப்பெல்லாம் தேவையோ அப்போ ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறாரு. ஸோ டிராவிஸ் ஹெட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆடணும். அண்ட் அகைன் நான் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு யாருக்கு போறேன்னா ஹென்ரிக் கிளாசன். அவர் வந்துட்டு
T20ல என்னதான் ரிட்டையர் ஆனாலும் ஆரஞ்சு கேப்ல பார்த்தா லீடர் போர்டுல டாப் 5ல இருக்காருங்க. ஆமா. நான் அதான் என்னடா இது சாலிடா சைலண்டா ஆடிருக்கான்னு பார்த்தா அவர் ஸ்கோர் பார்த்தா எல்லா மேட்ச்லயும் மினிமம் 30 அடிச்சிருக்காரு. இல்ல ஒரு ஆக்சுவலி வந்து அவர் ஆவரேஜா 30+ அடிச்சிருக்காரு எல்லா ம். மேட்ச், ஒரு மேட்ச் விடாம. ஸோ எனக்கு வந்து கிளாசன் இந்த மேட்ச் ஆடுவான்னு தோணுது நல்லா. அண்ட் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் வந்துட்டு ஐ திங்க் கிளாசன் வில் டேக் டவுன். ஸோ பொறுத்து கண்டிப்பா. வந்து பார்ப்போம். அண்ட் நான் பவுலிங்ல வந்துட்டு ஐ எம் கோயிங் வித் இஷான் மலிங்கா. ஸோ எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இஷான் மலிங்கா வந்து இஸ் ஸ்டெப்பிங் அப். ஸோ அவர் இப்போ லைக் பர்பிள் கேப்லயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார் லீடர் போர்டில் திரும்ப. ஸோ எனக்கு என்னமோ இஷான் மலிங்கா நல்லா வரும்னு தோணுது. ஆர்ஆர் யாருன்னு நினைக்கிறேன்? ஆர்ஆர் சொல்லியாச்சா நீ? பவுலிங் யாருன்னு நினைக்கிறேன் ஆர்ஆருக்கு? ஃபயரி ஜோஃப்ரா ஆர்ச்சரோட போறேன் நான். ஜோஃப்ரா ஆர்ச்சரா? ஓகே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் இஸ் இன் ஃபுல் ரிதம் மாதிரி தோணுது. எப்படின்னு ம். பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் தான் வந்து இந்த கரேபியன்ஸ் அந்த பர்போடாஸ்ல இருந்து வந்த கடைசி இந்த எப்படி சொல்றது இந்த வால்ஸ் ஆம்ப்ரோஸ் மாதிரி இதுல கடைசியா ஒரு ஒரே ஒரு பவுலர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் தான் நினைக்கிறேன் நான். ஒரு ம்ஹ்ம். ரன்னப்பா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கும், ஸ்டைலா இருக்கட்டும், பவுலிங் ஆக்ஷன் ம். இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க இதுல பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ம். ஒரு ஃபுல் ரிதம்ல திருப்பி பேக் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுது. அதை ப்ரூவ் பண்ணிட்டும் வராரு எல்லா மேட்சுக்கு மேட்ச். ஸோ வந்து நான் ஆர்ச்சரியே பிக் பண்றேன் ராஜஸ்தான்ல. இந்த பக்கம் எதிர்த்தாரது அபிஷேக்மா. அபிஷேக் பொழந்துருவாரு. தெரியும்ல. அப்படியா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு ஏன்னா அபிஷேக் சர்மா மேல கொஞ்சம் லைட்டா கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆர்ச்சர் அடிப்பாருன்ட்டு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். போன வாட்டி எய்த்தானது அபிஷேக் தான், ஃபர்ஸ்ட் பாலே அவுட் தெரியும்ல. சேர்ந்து அப்போ இதுல சொல்றியா? வேர்ல்ட் கப்ல சொல்றியா? யூஎஸ் பிக்சர்ல சொல்றேன். ஓ ஓகே ஓகே ஓகே. ம். ஃபர்ஸ்ட் பாலே அவுட். ம்ஹ்ம். ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா ஆடுவான்னு தோணுது. ஏன்னா அவர் இருக்கிற ஃபார்முக்கு. ம். ஸோ நம்ம எல்லாம் லைக் பிளேயர்ஸ் பத்தி பேசியாச்சு. அண்ட் நம்ம லைக் ஃபைனல் செக்மெண்ட்டா நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். ஸோ ரித்து, இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற? இட்ஸ் கோயிங் டு பி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் எஸ்ஆர்ஹெச்? ஐ எம் சேவிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸா? ம். நாளைக்கு அதான் நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து நாளைக்கு அந்த பராக் நாளைக்கு என்னவோ அடிச்சிருவாரோ அப்படின்னு தோணுது. அதே ம். மாதிரி இந்த பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் பர்கருங்க. இந்த ஓப்பனிங் பவுலிங் அவங்க வந்து எப்படி சொல்றது, பிரீத்திங் ஃபயர் தான் சொல்லணும். அந்த மாதிரி போடுறாங்க ரெண்டு பேருமே. 140+, 140, ம். 151, 148 வந்து இடிக்குது. இந்த எக்ஸ்ட்ரா பேஸ கவுண்டர் பண்றதுக்கு. அதே மாதிரி இங்க ஆர்ச்சர் லைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி அவர் வந்து வித்து கொடுத்து இந்த அவுட் ம். சைடு ஆஃப் அதெல்லாம் போடுறதே இல்ல. ஸ்டெம்ப் டு ம். ஸ்டெம்ப் வைக்கிறாரு, நிக் ஆயிட்டு போகுது. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா 150 ஒரு பவுன்சர் போடுறாரு. ஸோ நிறைய இந்த மாதிரி அட்டாக்கிங்கா போடுறதுனால நான் ராஜஸ்தான் ராயல்ஸோடய ஸ்டிக் பண்றேன். ம். ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஆக்சுவலா ஐ எம் கோயிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். இது ஏன் நான் சொல்றேன்னா லைக் இட்ஸ் கோயிங் டு பி த பேட்டில் பிட்வீன் த டூ கேப்டன்ஸ். இந்த யா. மேட்ச் டிசைட் ஆகுறதே வந்துட்டு கேப்டன் எடுக்கிற மூவ்ஸ் லைக் டிசிஷன்லாம். ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா சூரியவம்சி ஆடுவாரு, ஜெய்ஸ்வால் ஆடுவாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அதே மாதிரி பவுலிங்லயும் வந்துட்டு ரெண்டு சைடுலயும் பலமான பவுலிங் இருக்காங்க. இஷான் மலிங்கா நல்லா போற இந்த சைடு நீ சொன்ன மாதிரி ஆர்ச்சரு. அண்ட் ஸ்பின்னிங்லயும் பாத்தீங்கன்னா லைக் பிஷ்னாய். ஸோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கேப்டன்சி மூவ்ஸ் வந்து லைக் பவுலிங் சேஞ்சஸ். ஸோ இதுலதான் எனக்கு மேட்ச் மாறும்னு தோணுது இன்னைக்கு நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ அதுல வந்துட்டு ரியான் பராக் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் கோயிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகைன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து லைக் குட் வெரி டியூ தான். ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த போன மேட்ச் 5 பவுலர் தான், இவங்க தான் என் பவுலரு அப்படின்னு தெரியும். இவன் தான் போட போறான், வேற ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னு தெரியும். அப்படின்னு அடிச்ச ஸ்கோரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கோர்லாம் இல்ல. அதுவும் இந்த மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல 159ன்றது ஒரு பெரிய டார்கெட்டே கிடையாது. ஓகேவா? அதையே வந்து அவர் வந்து அந்த மேட்ச் இல்ல அந்த அதான் அந்த சொல்றேன். மேட்ச் வந்துட்டு நீ ஒரு மேட்சா நினைக்க கூடாது. ஏன்னா அந்த மேட்ச் நீ பாத்தீங்கன்னா லக்னோ ஒரு ஆனானுக்கு ஒரு கேம். இல்ல, அதான் லக்னோ ஆனது ஒரு கேம் தானும். அந்த ஸ்கோர்ல அந்த வந்து 40 ஆமா. ரன்ஸ் ஜெயிச்சாங்க, பெரிய விஷயம் ஆக்சுவலி வந்து. கரெக்ட் கேப்டன்சி கொண்டு வந்தது எல்லாமே வந்து சூப்பர்பா இருந்துச்சு. ஸோ வந்து ரியான் பராக் வந்து ஒரு ஒரு பேட்டிங்ல ரன் அடிக்கல, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆஸ் அ கேப்டன் ஆனா வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இது பண்றாரு. அதுதான் இப்போ நீ இந்த சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேட் அதிகமாயிடுச்சு. இவன் ஆட மாட்டான், இவன் இது பண்ண மாட்டான். அதான் உன் டீம் ஜெயிக்குது இல்லையா? நல்லா கேப்டன்சி பண்ணி ஒரு டீம் கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்துல. சோ எனக்கு என்னமோ செகண்ட் டாப் 4ல டாப் 3ல செகண்ட்ல இருக்காங்க. ம். சோ எனக்கு என்னன்னா ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா அத அப்படியே விட்டுடலாம். எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு இவர் நல்லா ஆட மாட்றாரு, அவர் நல்லா ஆட மாட்றாருன்னு சொல்லி தேவையில்லாம போட்டு அவர் பிரஷர் பண்ணி அவரு சோசியல் மீடியா எடுத்துக்க மாட்டாங்க ஜென்ரலா. பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்துட்டு பண்றது எனக்கு தெரிஞ்சு என்னமோ லைக் ஒரு மாதிரி லைக் அன்ஈஸியா இருக்கு கேட்டுக்க. கரெக்ட் எஸ் தான். யா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் தாட்ஸ் போயிடலாம்.
ஸோ ரித்து இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? ஃபைனல் தாட்ஸா? அதான் 2 மேட்சுமே வந்து டே மேட்சும் சரி, இந்த மாதிரி நைட் மேட்சும் சரி 2மே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாவும் இருக்கும். அதே சமயத்துல இன்டென்ஸான மேட்சாவும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து நாளைக்கு ஒரு நல்ல சூப்பர் சாட்டர்டே இருக்கு. வெயிட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரிவ்யூவோட வந்து உங்க எல்லாமே சந்திப்போம் வியூவர்ஸ். ஸோ எனக்கும் வந்துட்டு லைக் இந்த மேட்ச் பத்தி எல்லாமே பேசியாச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ லைக் இனிஷியல் தாட்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேயிங் 11 எல்லாமே பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரெடிக்ஷன் ஆல்சோ நம்ம எல்லாமே கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மேட்ச் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் மேட்ச் தட் இஸ் கோயிங் டு பி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜிடி. ஸோ அதுக்கும் நாங்கள் வந்துட்டு லைக் ப்ரிவியூ மாதிரி போடுவோம். அண்ட் வியூவர்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் தட் வி ஆர் புட்டிங். ஸோ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் வியூஸ்லாம் அதிகமாகுது அண்ட் கேட்கவும் லைக் பார்க்கவும் கொஞ்சம் லைக் சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமா லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நாங்க டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளும் ஸோ பேசிக்கிட்டே இருக்கலாம். நாங்களும் பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூ அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க லைக் நியூவா வந்துட்டு இந்த மிட் சீசன் ரிவ்யூ ஒன்று பண்ணலான்னு இருக்கோம் ஒரு டீமுக்கும். ஸோ அதுவும் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுவும் நம்ம அப்படியே போட்டு ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு ஐபிஎல் திருவிழாவை கொண்டாடலாம் லைக் இந்த ஷோ வச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again later. Bye bye.